சுரக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். உலக தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காணொளி உலகம் முழுக்க வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காணொளி தான். இதில் இந்த குட்டி அண்ணன் தன் தங்கச்சிக்காக முட்டை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்குறான். உலகம் முழுக்க எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக முட்டை ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த அண்ணன் தன் பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி அன்பை சும்மா பெண்ணி பிசைஞ்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறாப்புல. இதில் இன்னும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா, இந்த அண்ணனே ரொம்ப குட்டி பையன்தாங்க. அவனுக்கே ஒரு 3-4 வயசு தான் இருக்கும். அவன் தூக்கமும் பசியும் கலந்து இருக்கிற தன் தங்கச்சிக்கு என்ன வேக வேகமாக ஒரு ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொடுத்துட்ருக்குறான்னு பாருங்கள். இதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க அப்பா அம்மாவை தான். அவனை வளர்த்த விதத்துக்காகவும் நம்ம பாராட்டணும். இப்படி ஒரு வீடியோவை வைரல் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக அவன் தங்கச்சிக்காக அவன் போடுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெரியுது அவனுடைய அன்புடைய வெளிப்பாடு. மனிதர்களுடைய அன்பும் பாசமும் எப்போ வெளிப்படுது அப்படின்னாக்கா, சில நேரங்கள்லேயும் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் முறைகள்லேயும் அப்படி தான்றதை நமக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா நம்ம எவ்வளோ உணவுகளை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக பின்னாடியே சுற்றி ஊட்டியிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையுடைய பசியை உணர்ந்து அதுக்காக சமைச்சு அதுக்காகவே அது தன்னுடைய முழு அர்ப்பணிப்போட அந்த உணவை தயாரிக்கிற முறையை பார்க்குறப்ப உண்மையிலேயுமே ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருக்குங்க. நம்ம குழந்தைக்கு காமிச்சு கண்டிப்பாக நம்ம குழந்தைகளையும் இது போன்ற ஒரு பாண்டேஜை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறதோடைய நோக்கம். அதை அந்த குழந்தைக்கு அதை செஞ்சு முடித்த உடனே தான் சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் முதல்ல அந்த தங்கச்சி பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் ஊட்டி விடுற அந்த குணம் உண்மையிலேயுமே இந்த வீடியோவோடைய ஹைலைட்டே அதுதாங்க. வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையான்றது அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆனால் அதை பற்றி அது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக அழகாக தான் வேலையை முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்கு. அதில் போடுற மசாலாஸ் எல்லாமே எல்லாரும் செய்யக்கூடியதா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கூட அதை கூட சேர்த்துருக்கிற அந்த அன்பு தான் இந்த உணவுக்கு மிகப்பெரிய ஒரு அபிமானத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒற்றுமையை வளர்க்குறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். ரொம்ப நன்றி பார்த்தமைக்கு. தமிழின் மேன்மை ஒளிரட்டும், தமிழின் சாதனை வளரட்டும். நன்றி.